பாருங்க, நேற்று எங்கள் பாட்டி ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா, சேத்பட்டுக்கு. சேத்பட்டுலேருந்து நாங்கள் திண்டிவனம் வழியாக தான் இங்கே வந்தோம், மறைமலை நகருக்கு. வர வழியில் இந்த காய்கறி எல்லாமே வந்து வளத்தின்ற ஊரில் ஒரு அதான் ஆன் த வேல இருக்க ஒரு ஊர், அது ஒரு கிராமம். அங்கே வந்து இந்த காய்கறி எல்லாமே வாங்கினேன். என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் வாங்க. இங்கே பாரு, பச்சை மொச்சை எல்லாமே 1/4 கிலோ 15 ரூபா, 20 ரூபா, அரை கிலோ 40 ரூபா, அந்த மாதிரி தான். இது வந்து பச்சை மொச்சை நல்லா உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா நெத்தாக இருக்குது மொச்சை கொட்டை. இங்கே பாருங்கள், இது வந்து வெங்காயத்தண்டு. இந்த கட்டு வந்து அப்படியே 20 ரூபா. எவ்வளோ இருக்குது பாருங்கள் வெங்காயத்தண்டு. ஃப்ரைட் ரைஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதுவும் இதில் வந்து பாருங்களேன், அந்த பூ, இதோட பூங்களை பார்க்கும்போதே எனக்கு இந்த வெங்காயத்தண்டு வாங்கணுன்ற போல் தோணிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு வாங்கணுன்ற ஐடியா கிடையாது, பட் அங்கே பார்த்த உடனே இந்த பூவெல்லாம் பயங்கரமாக அட்ராக்டிவாக இருந்தது. எப்படி இருக்குது பாருங்கள் வெங்காயத்தண்டோட பூ. இது வந்து இது வெங்காயத்தண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கருவாடெல்லாம் கூட விற்றுட்டு இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நெத்திலி கருவாடும் கொஞ்சம் வாழை கருவாடும் வாங்கினேன். இந்த கீரைக்கட்டும் வாங்கினேன். இந்த கீரைக்கட்டு வந்து இங்கெல்லாம் வந்து மறைமலை நகர்லலாம் வந்து 20 ரூபா 25 ரூபாய்க்கு கம்மியாக கிடைக்காது. அந்த ஊரில் வளத்தியில் பார்த்திங்கன்னா இந்த கீரைக்கட்டு வந்து வெறும் 10 ரூபா தான், 10 ரூபா தான். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், முள்ளு கத்திரிக்காய். என் தம்பி, நீ எப்போயாவது முள்ளு கத்திரிக்காய் பார்த்தா வாங்கி சாப்பிட்டு பார், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். அதனால் வந்து நான் வந்து இந்த முள்ளு கத்திரிக்காய் வந்து அதுங்க வளத்தியில் பார்த்தேன், கிடச்சது. சும்மா கொஞ்சம் வாங்கினேன், கொஞ்சம் வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டேன். இதில் எல்லாத்துலேயுமே வந்து பாதி எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். மீதி பாதி தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், முள்ளு கத்திரிக்காய்க்கு அடுத்து குண்டு கத்திரிக்காய். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? குண்டு கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ குண்டாக இருக்குது பாருங்கள். நான் முக்கியமாக இதை வந்து மனசில் வந்து சாப்பிட்டு பார்க்கலான்னு வாங்கிறத விட இதிலேருந்து சீடு தேரிச்சுன்னா ஏதாவது முளைஞ்சி வந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே தான் வாங்கினேன். இது குண்டு கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய். இதுவும் வந்து பாதி கொடுத்துட்டேன் நான் இன்னொருத்தருக்கு. இங்கே பாருங்கள், நீட்டு கத்திரிக்காய். இதெல்லாமோ நீங்கள் இது மாதிரி ஏன் இப்படி கருப்பாக இருக்கிறது, பூச்சி இது பண்ண மாதிரி இருக்கேன்ற மாதிரிலாம் நினைக்கலாம். பட் இதெல்லாம் தோட்டத்துலேருந்து ஒரிஜினலாக வர காய்ங்க, அதனால் வந்து இப்படி தான் இருக்கும். இது கழுவி பாலிஷ் பண்ணி எல்லாம் மார்க்கெட்டுக்கு அனுப்புறதெல்லாம் கிடையாது. ஆஸ் இட் இஸ் தோட்டத்துலேருந்து அப்படியே பறிச்சுன்னு வந்து விற்பாங்க, எப்படி இருக்கோ அதே மாதிரி. அதனால தான் இப்படி இருக்குது. இந்த பச்சை கத்திரிக்காயிலேயே இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் நார்மலான நீளம். இதை விட நீட்டு கத்திரிக்காய் கூட இருந்தது, அது நான் வாங்கலை. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், கோழி அவரை அப்படியே 1/4 கிலோ வாங்கினேன் நான், 15 ரூபா 1/4 கிலோ. இங்கே பாருங்கள், எனக்கு இதுலேருந்தும் சீடு ஏதாவது கிடச்சி செடி போடுறதுக்கு தேருமான்னு பார்த்துட்டுருக்கேன். இது வந்து 5 ரூபா. இந்த புதினா கேட்டாங்க, 5 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இப்போது இதில் இவ்வளோ தான் வாங்கினேன். 1 2 3 4 5. இங்கே இதை காட்டலையே, பச்சை மிளகா கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம். ஸோ பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஐட்டம் நேற்று வரும்போது வாங்கிட்டு வந்தேங்க. எங்கள் பாட்டி ஊர்லேருந்து கிளம்பி வந்தோம் இல்லையா, வழியில் வளத்தி சந்தையாக அது மார்க்கெட்டு, வழக்கமான மார்க்கெட்டான்னு தெரியாது எனக்கு. அங்கே ரோடு ஓரமாக கடைங்களாம் இருந்தது, கீழே பரப்பி வச்சுருந்தாங்க. மார்க்கெட், வில்லேஜ் மார்க்கெட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது. இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, பாதி வெங்காயத்தண்டு, கத்திரிக்காய், மேபி எந்த கத்திரிக்காய் எடுத்துக்கலாம், வெங்காயத்தண்டு போட்டுட்டு கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன், குண்டு கத்திரிக்காய். வெங்காயத்தண்டும் குண்டு கத்திரிக்காயும் போட்டு பொரியல் பண்ணிடலான்னு இருக்கேன். கீரையும் பொரியல் பண்ணிடுவேன், இதையும் பண்ணிடுவேன். மிச்ச காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு பண்ணுவேன். ஓகே, இதாங்க நான் வாங்கிட்டு வந்தது. நல்லா இருக்குங்களா? பிடிச்சிருக்குங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.